ஈரான், ஈராக், சிரியா, லிபியா, சொமாலியா, ஏமன் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கும் உத்தரவில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இதையடுத்து அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ட்ரம்பின் உத்தரவுக்கு பல்வேறு மாநிலங்களில் நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள். இந்நிலையில் 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதித்திருப்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை என்றும் சொந்த நாட்டு மக்களை காக்கும் செயல் என்றும் அதிபர் ட்ரம்ப் விளக்கமளித்திருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களுக்கு அமெரிக்கா மிகவும் மதிப்பளிக்கும் நாடு என்று கூறியுள்ள அதிபர் ட்ரம்ப் ஒடுக்குமுறையில் இருந்து தப்பி வந்தவர்களுக்கு தொடர்ந்து கருணை காட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தனது உத்தரவால் 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பில்லை என்றும் தனது கருத்தை ஊடகங்கள் திரித்து கூறிவிட்டதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். சிரியாவில் மக்கள் கொடூரமாக பாதிக்கப்படுவது தன்னை பெருமளவு வேதனையடைய செய்துள்ளதாக கூறிய ட்ரம்ப் அதிபர் என்ற முறையில் பாதிக்கப்படுவோருக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவை கடுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ள வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் இடம்பெறும் என்றும் கூறியுள்ளார்.